நீங்க அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி மக்களுக்கு என்ன பண்ணிருக்கீங்கன்னு ஒரு லிஸ்ட் பப்ளிக்கா சப்மிட் பண்ணுங்க. இதே கேள்வி நீங்க என்ன பார்த்து கேட்கலாம், ஏன்னா நானும் அரசியல்ல இருக்கேன். நான் அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி என்னோட சொந்த காசுல எங்க அம்மா பேர்ல ஒரு தொண்டு நிறுவனம் ஆரம்பிச்சு அந்த தொண்டு நிறுவனம் மூலமா வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிற மக்களுக்கு இலவசமா ஊட்டச்சத்து நிறைஞ்ச உணவு, வைட்டமின் மாத்திரைகள், இரும்பு சத்து மாத்திரைகள் இதெல்லாம் கொடுத்துட்டு இருந்தேன். நீங்க மாத்திரை கொடுத்தது அயன் சக்தி மாத்திரை, அந்த மாத்திரை, இந்த மாத்திரை, நியூட்ரிஷன் ஃபுட் இஸ் ஆல் அக்செப்டபிள், ஹேட்ஸ் ஆஃப், நல்ல விஷயம். ஆனா என் தளபதி என்ன பண்ணாரு அரசியல் வரதுக்கு முன்னாடி அப்படின்னு கேட்கலாமா? இது சின்ன குழந்தைக்கு கூட தெரியும் இந்த கேள்விக்கான பதில். உங்களுக்கு ஏதாவது ஒன்று கேட்கணும், அதுக்கு ஏதாவது ஒரு வைரல் கண்டென்ட் ஆகணும், அப்படிதானே? தளபதி என்ன பண்ண, என்னால ஃபுல் வீடியோ, அதாவது இன்னைக்கு ஒரு 1 hour worth ஆஃப் வீடியோ போட முடியாது. பட் கொஞ்சமா அவர் பண்ணதுல ஒரு 5% தளபதி என்ன பண்ணாரு அப்படிங்கறத இந்த வீடியோட அட்டாச் பண்றேன். பார்த்து தெரிஞ்சு புரிஞ்சு நடந்துக்கோங்க. பட் இன்ஃபேக்ட் மறுபடியும் இந்த மாதிரி ஸ்டூப்பிடா கொஸ்டின் கேட்காதீங்க, ஓகே? அரசியல் வரதுக்கு முன்னாடி என் தளபதி என்ன பண்ணாரு அப்படின்னு. இன்னொரு விஷயம், அவர் ஒரு தமிழ்நாடு அரசு இல்லமா, அவர் ஒரு தனி மனிதன். பட் தனி மனிதனா இருந்து என்னென்ன செஞ்சிருக்காரு அப்படிங்கறத பாருங்க, ஓகே? திஸ் வீடியோ இஸ் ஃபார் யூ. விஜய் அவர்கள் பேசினது கூட இன்னைக்கு அப்படிதான் இருந்தது. தமிழ்நாடு தான் விஜய், விஜய் தான் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படி விஜய் தான் தமிழ்நாடுன்னு சொல்ற அளவுக்கு விஜய் தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் என்ன செஞ்சீங்க? ஒண்ணு பண்ணுங்க, ஒரு பட்டியல் ஒண்ணு போடுங்க, நான் இதெல்லாம் தமிழ்நாட்டு மக்களுக்காக செஞ்சேன் அப்படின்னு. தளபதி அவர்கள் அரசியலுக்கு வரதுக்கு முன்னாடி என்ன செஞ்சாரு அப்படிங்கிற கேள்விய வைஷ்ணவி மேடம் நீங்களும் கேட்டிருக்கீங்க. ஆக்சுவலா உங்களோட கேள்வியெல்லாம் கடந்து போயிடணும், உங்களுக்கு எல்லாம் பதில் சொல்லக்கூடாதுன்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். பட் நீங்க எப்போ அந்த டிஷர்ட்டை எரிச்சு ஒரு மனதளவுல ஒரு ஆக்சுவலா அது என்ன கட்சியா இருக்கட்டும், யாரா வேணா இருக்கட்டும், ஆனா ஒருத்தவங்களை துன்புறுத்தணும், ஒருத்தவங்களை போய் பிரிக் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஆட்டிடியூடுக்காகவே உங்களுக்கும் சேர்த்து இந்த பதில், அதாவது ஏன் தளபதி அரசியல் வரதுக்கு முன்னாடி என்ன செஞ்சாரு அப்படிங்கிறதுக்கான உங்களுடைய கேள்விக்கும் இதே பதில் தான். பட் அகெயின் என்னால நிறைய போஸ்ட் பண்ணணும்னு ஆசை, பட் அது லென்த்தா போய்கிட்டே இருக்கு. அதனால சிம்பிளா சாம்பிளா உங்களுக்கு இதோ. அதாவது கடந்த வருஷம் டிஎம்கேல இணைந்த நடிகர் சத்யராஜின் மகள் திவ்யா சத்யராஜ் வரும் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுறதுக்கு விருப்ப மனு கொடுத்திருக்காங்க. இவங்க இப்போ டிவிக்கு தலைவர் விஜய் கிட்ட உங்க தனிப்பட்ட வாழ்க்கையை பத்தி கேட்க வரல, நீங்க அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி மக்களுக்கு என்ன செஞ்சீங்க? நான் அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி என்னோட அம்மாவோட பெயர்ல தொண்டு நிறுவனம் நடத்திக்கிட்டு இருக்கேன். அந்த தொண்டு நிறுவனம் மூலமா வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிற மக்களுக்கு இலவசமா ஊட்டச்சத்து நிறைந்த உணவு, விட்டமின் மாத்திரைகள், இரும்பு சத்து மாத்திரைகள் இது எல்லாத்தையுமே கொடுத்திருந்தேன். நீங்க என்ன செஞ்சீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதே கேள்வியை தாவேக்கா விட்டு பிரிஞ்சு இப்போ திமுக இணைஞ்ச வைஷ்ணவியும் கேட்டதுனால கடுப்பான நடிகர் அருண்ராஜன் ஒரு வீடியோ வெளியிட்டு விஜய் மக்களுக்கு என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வீடியோவை வெளியிட்டிருக்காங்க. புயலால பாதிக்கப்பட்ட 7 மாவட்ட மக்களுக்கு உதவுற வகையில மாவட்ட நிர்வாகிகளுக்கு 40 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கி நிவாரண பணிகளை மேற்கொள்ளும்படி உதவி பண்ணியிருக்காங்க நடிகர் விஜய். கொரோனா நிவாரண நிதிக்கு நடிகர் விஜய் 1,30 லட்சம் ரூபாய் நன்கொடை வழங்கி இருக்காங்க. கொரோனா தொற்று தடுப்புக்காக பிரதமர் நிவாரண நிதியா ரூபாய் 25 லட்சமும், தமிழக முதலமைச்சர் நிவாரண நிதிக்கு ரூபாய் 50 லட்சமும், கேரள முதலமைச்சர் நிவாரண நிதிக்கு ரூபாய் 10 லட்சமும், பெப்சி கூட்டமைப்பு நிவாரண நிதிக்கு ரூபாய் 25 லட்சமும், கர்நாடகா முதலமைச்சர் நிவாரண நிதிக்கு ரூபாய் 5 லட்சமும், ஆந்திர முதலமைச்சர் நிவாரண நிதிக்கு ரூபாய் 5 லட்சமும், தெலுங்கானா முதலமைச்சர் நிவாரண நிதிக்கு ரூபாய் 5 லட்சமும், புதுச்சேரி முதலமைச்சர் நிவாரண நிதிக்கு ரூபாய் 5 லட்சமும் நடிகர் விஜய் நன்கொடையா வழங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம தொடர்ந்து ரசிகர் மன்றம் மூலமும் நன்கொடை கொடுத்து பாதிக்கப்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு உதவி பண்ணுமாறு நடிகர் விஜய் நன்கொடை கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம சென்னை வெள்ள நிவாரண நிதியா ரூபாய் 5 கோடி கொடுத்து நிதி உதவி பண்ணியிருக்காங்க. இப்படி பல நிதி உதவிகளை தளபதி விஜய் பண்ணியிருக்காங்க. அது எல்லாத்தையும் சொல்ல 1 மணி நேரம் கூட பத்தாது, அதனால ஷார்ட்டா சொல்லியிருக்கிறேன். எதுவும் தெரியாம எதையாச்சும் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நடிகர் அருண்ராஜன் இந்த வீடியோ மூலமா பதிலடி கொடுத்திருக்கிறாங்க.
எப்படி சாம்பிள் போதுமா?